வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினஸ் சேனல். சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் வாரன் பஃபெட் சீரீஸ் 4. வாரன் பஃபெட் ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியுது. அவர் ஒரு லக்கி சாமாக இருப்பார் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும்ல. அவர் ஒரு லக்கி சாமாக இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஏன் 5 வயசில் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. 5 வயசு அப்படிங்கிறது ஒரு மழலை சொல்லே மாறாத ஒரு வயசு. அந்த வயசில் வாரன் பஃபெட்க்கு பணத்து மேலே எதுக்கு அவ்வளோ ஒரு ஈர்ப்பு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அவரோட பர்த் ஹிஸ்ட்ரியை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். 1929 யூஎஸில் வரலாறு காணாத ஒரு வறட்சி. நிறைய பேருக்கு வேலை போகுது, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஷேர் மார்க்கெட்லாம் படு பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு. ஒரு நாள் 2 நாள் 1 மாதம் 2 மாதம் இல்லைங்க, 3 வருஷம் கண்டினியூவாக டவுன் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது. நிறைய பேர் தற்கொலைலாம் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒரு வஸ்டான சுச்சுவேஷனில் 1913 வாரன் பஃபெட் பிறக்கிறாரு. வாரன் பஃபெட்டோட அப்பா தினப்பத்திரிக்கையில் வேலை செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாரன் பஃபெட் பிறந்து 2 வருஷம் கூட கம்ப்ளீட்டாக முடியல, அவங்க அப்பாவோட வேலை போயிடுச்சு. லக்கி சாம்கான எந்த ஒரு சைனுமே இல்லாத ஒரு குழந்தையாக தான் வாரன் பஃபெட் பிறக்கும் போது இருந்திருக்காரு. 1930s பிறந்த குழந்தைக்கு 1லேருந்து 5 வயசுக்குள்ளே என்ன ஒரு பெரிய நீடு இருக்க போகுது? எனக்கு தெரிஞ்சு 3 வேளை சாப்பாடு மட்டும்தாங்க. ஆனால் வாரன் பஃபெட்டோட ஃபேமிலியில் அந்த சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க அப்பா ஏறாத ஆஃபீஸ் இல்லை, எல்லா ஆஃபீஸும் ஏறி இறங்கியிருக்காரு வேலைக்காக. ஒரு கட்டத்தில் வேலை கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சதும் அவராக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் ஷேர் மார்க்கெட் புரோக்கர். வறட்சி காரணமாக ஷேர் மார்க்கெட்லாமும் டவுனில் இருந்ததில்ல. ஸோ ஷேர் மார்க்கெட் பார்க்கும்போது யாரும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ அவங்க அப்பாவுக்கு நல்ல ஒரு வருமானம் இல்லை. அவங்க தாத்தா மளிகை கடை வச்சுருந்ததுனால 3 வேளை சாப்பாட்டுக்கு பதில் 1 வேளை சாப்பிட்றதுக்கு அஃபோர்டபுளாக இருந்திருக்காங்க. ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்கலை. அவங்க தாத்தா தான் ரொம்ப கராரான மளிகை கடைக்காராச்சே, கொடுத்ததுக்கெலாம் கணக்கு கேட்டு காசு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. பசின்னு வறுமை, ஒரு பக்கம் அப்பாவுக்கு வேலை இல்லை, ஸோ பணம் இல்லை அப்படிங்கிற வறுமை, ஒரு பக்கம் தாத்தா கிட்டேருந்து வந்த உதவியும் நின்று போச்சு. அவருக்கு இதெல்லாம் பார்த்து எப்படியாவது நம்ம நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும், நல்ல செல்வ செழிப்போடு வளரணும் வாழணும் அப்படின்னு சொல்லி அவரோட 5 வயசுக்கு முன்னாடியிலேருந்தே அவரோட ஆழ் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. நாளுக்கு நாள் அந்த எண்ணம் கூடுச்சே தவிர குறையவே இல்லை. அதனால தான் அவருக்கு எந்தெந்த இடத்தெல்லாம் பணம் சம்பாதிக்கிற சான்ஸ் கிடைச்சதோ எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு. இப்போ நம்மளால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது ஏன் சின்ன வயசுலேருந்தே அவர் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப மும்முரமாக இருந்திருக்காரு அப்படின்ட்டு. 8 வயசில் வாரன் பஃபெட் ஷேர் மார்க்கெட் பற்றின ஒரு புக்கை படிக்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, வாரன் பஃபெட்டோட அப்பாவும் வாரன் பஃபெட்டும் ட்ரெயின் ஏறி அமெரிக்காவோட பொருளாதார மையமான நியூயார்க் நகரத்துக்கு ஒரு டூர் விசிட் போகிறாங்க. ஃபஸ்ட்டு வாரன் பஃபெட் நியூயார்க்கோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கட்டடத்தை முதல்ல அப்படியே மலைச்சு போய் பார்க்குறாரு. பஃபெட்டோட மனசில் அழிக்க முடியாத காட்சியாக இன்னும் இருக்கிறது அன்றைக்கி அவர் பார்த்த பில்டிங் தான், நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பில்டிங். அன்றைக்கி அந்த பில்டிங்கை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவரும் ஒரு ஆர்வக்கோளரில் நானும் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவரும் அவங்க அக்காவும் சேர்ந்து சிட்டி சர்வீஸ் கம்பெனியோட ஷேரை 6 வாங்குறாங்க. அதில் இவருக்கு 3 ஷேர், அவங்க அக்காவுக்கு 3 ஷேர் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறாங்க. வாரன் பஃபெட்டோட முதலீடு ஷேர் மார்க்கெட்டில் எந்த வயசுலனா 11 வயசில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நம்மள நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஐயோ நேரத்தை வீணடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு செகண்டாவது ஃபீல் பண்ணுவோம். ஆனால் வாரன் பஃபெட் எதை நினச்சி ஃபீல் பண்ணியிருக்காரு தெரியுமா? அவரோட 11 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் ஷேர் மார்க்கெட்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் இவ்வளோ காசு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் தெரியாமல் நாட்களையும் நேரத்தையும் நான் வீணடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காராம். அவர் ஒரு லக்கி சாமா இல்லை அன்லக்கி பர்சன்லாம் அதெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு பொறுமையான கடின உழைப்பாளிங்க. அதுதான் உண்மை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.